வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான வீட் கொத்து பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீட் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி அடை தோசை, ஆலு பராத்தா, இப்போ இந்த வீட் கொத்து பரோட்டா, இது எல்லாமே ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்டை விட வீட்லேயே நம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் எல்லா வீடியோஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதெல்லாம் கொஞ்சமாக சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்கெல்லாம் இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபியை பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கரண்டி கோதுமை மாவு எடுத்து அதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நார்மல் ப்ளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா மாவை பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மைதா பரோட்டா எப்படி போடுவோமோ அதே மாதிரி இந்த மாவுலேயும் பரோட்டா போட்டுக்கோங்க. லேயர்ஸ் இதில் தெரியாது, ஏன்னா நான் கொஞ்சம் கூட ஆயில் யூஸ் பண்ணாமல் சும்மாவே தேய்ச்சிருக்கேன். மொத்த மாவையுமே நான் ஒரே பரோட்டாவாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அந்த லேயர்ஸ் தெரியும். அதே மாதிரி 2 சைடும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டு வேக வச்சு இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் உங்களுக்கு கொத்து பரோட்டாவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பரோட்டா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன பீசஸும் தேவையில்லை, அதே மாதிரி ரொம்ப பெரிய பீசஸும் தேவையில்லை. இப்போ இதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம பண்ணோன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இல்லை ஓக் பேன் மாதிரி உங்கள்கிட்ட இருந்தால் அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு கல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு இஞ்சியும் பூண்டும் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். பேஸ்ட் ஆட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துட்டு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 காய் ஆட் பண்ணியிருக்கேன், முட்டைக்கோசும் கேரட்டும். இது 2 மட்டும் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. இது வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டால் போதும். ஏற்கனவே வீட் பரோட்டாவில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த காய்கறிக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூளும் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு சேர்க்குறேன். கலருக்காக தான் இதை சேர்க்குறேன். இதில் எந்த காரமும் இருக்காது. ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேனேன்னு நினைக்காதீங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மூடி போட்டு வதக்கிக்கோங்க. இது கூட சன்னா மசாலா ஆட் பண்ண போகிறேன். அதில் காரம் நிறையா இருக்குது, அதனால தான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு இந்த சன்னா மசாலா ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் நான் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேறு ஏதாவது மசாலா ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போடும்போதே ஒரு பாதி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மசாலாவில் தக்காளி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் புளிப்பு கரெக்டாக இருக்கும். இதில் 6 ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த சன்னா மசாலா ரெசிபி ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சன்னாவோட பண்ணும்போது இந்த வீட் கொத்து பரோட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டா பீசஸ்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. அப்போ தான் ஃப்ளேவரெல்லாம் அந்த பரோட்டாக்குள்ளே இறங்கும். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நீங்கள் வேறு எந்த குருமா வேணாலும் ஆட் பண்ணலாம். நீங்கள் மற்ற குருமா ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. ஆனால் இதே சன்னா மசாலா சேர்த்து பண்ணிங்கன்னா இந்த டிஷ் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். சன்னா மசாலாவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான வீட் கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. முட்டையை கொஞ்சம் பொரித்து சேர்த்திங்கன்னா எக் வீட் கொத்து பரோட்டா ரெடி ஆகிடும். இதுக்கு நல்ல காம்பினேஷன் ஆனியன் ரைத்தா, அது கூட சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.